ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகமும் பரணியும் வீட்டுக்கு வராங்க. அப்போ ரத்னா கேட்குறாங்க, நீங்கள் என்ன அவள் காலை போய் விழுந்துட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து பரணியே சண்முகம் பார்க்குறாங்க. அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு தலைமுறை சத்தியம் பண்ணி சொல்லி நீ அவங்க காலில் போய் விழலை அப்படின்னு சொல்லும் போது அப்போ சண்முகம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னு நீ இந்த மாதிரிக்கு வந்து செய்துக்கிட்டு இருக்கிற, என்னுடைய வாழ்க்கைக்காக நீ இந்த அளவுக்கு இறங்கி போடணும்னு அவசியமே கிடையாது. சொல்லப்போனால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே தேவை கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன ரத்னா நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாண்ணா எனக்கு இந்த வீடும் நீயும் போகிறோம், வேற யாருமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை கட்டி பிடிச்சி அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. ரத்னா அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதை வந்து பரணி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் ரத்னா வந்து தன்னுடைய அண்ணனை வந்து விட்டு கொடுக்காம எவ்வளோ பாசமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து சண்முகம் வந்து கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ பரணி வந்து காஃபி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. பரணி உண்மையிலேயே நான் இப்போ தான் நினச்சேன், ஒரே தலைவலியாக இருக்குது, ஒரு காஃபி கேட்கலான்னு நினச்சேன், நீயே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டி அப்படின்னு சொல்லவும் பரணி கேட்குறாங்க, இப்போ இந்த கணக்கெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கணுமா, கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியது அப்படிங்கும்போது, இல்லை 2 வாரமாக கணக்கு பார்க்கவே இல்லைன்னு நிறைய சேர்ந்துருச்சு அப்படிங்கிறாங்க. சரி என்னதான் இருந்தாலும் சரிதான், நீ வந்து இந்த குடும்பத்து மேலேயும் உன் தங்கச்சி மேலேயும் நீ எவ்வளோ பாசம் வச்சிருக்கிற, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு பரணி சொல்லவும் அப்போ வந்து சண்முகம் சொல்கிறாங்க, ஏன் பரணி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு எல்லாரும் இருந்து எனக்கு எல்லாரும் இல்லாத மாதிரி தான், நான் இந்த மாதிரிலாம் ஒரு சந்தோஷம் அனுபவிச்சதே கிடையாது. உண்மையை சொல்ல போனால் கல்யாணம் முடியும் போது கூட நான் வந்து உன் மேலே வெறுப்பாக தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆமாம் நீ தான் என்னை சுடுற வரைக்கும் வந்து அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா, உன்னை மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு நினச்சி எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. உண்மை சொல்ல போனால் உன்னை மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சி எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு பரணி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து சண்முகம் பார்த்துட்டு அவங்க நினைக்கிறாங்க, பரணி வந்து தன்னுடைய அண்ணன் இந்த மாதிரி இல்லாத நினச்சி அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்கலங்குறாரு. அடுத்த நாள் ஆனதுமே வந்து முத்துப்பாண்டி வந்து சண்முகத்தை பார்க்கறதுக்காக வராங்க. என்ன சண்முகம், என்னை ஃபோன் பண்ணி அவசரமாக வர சொன்ன, என்ன விஷயம் அப்படிங்கும்போது அப்போ சண்முகம் எதுவுமே பேசாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன சண்முகம், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற, என்ன ஏதாவது பிரச்சனையா, உன் தங்கச்சி ஏதாவது பிரச்சனை பண்ணனாங்களா அப்படின்னு சொல்லும் போது, ஏன் தங்கச்சி ஒன்றும் பிரச்சனை பண்ணலை, ஆனால் உன்னுடைய தங்கச்சியால் தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. என்னது பரணி வந்து பிரச்சனை பண்ணாலா, என்னாச்சுன்னு சொல்லு அப்படிங்கும்போது, எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, உனக்கும் பரணிக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கும்போது, நீ பரணிக்கு ஒரு நல்ல அண்ணனா இது வரைக்கும் நீ நடந்திருக்கிய அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, ஆமாம் நான் உண்மையை சொல்ல போனால் நான் அப்படி நான் நடந்துக்கிட்டதே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கிறதே உனக்கு ஒரே ஒரு தங்கச்சி, அவன் மேலே நீ பாசம் கட்டாமல் வேறு யார் பாசம் கட்டுவா அப்படின்னு சொல்லவும் முத்துப்பாண்டிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, பரணி வந்து இது எல்லாத்தையுமே எதிர்பார்க்குறா, சொல்ல போனாக்கி நீ அவன் மேலே பாசமாக இருக்கணும், அவளுக்கு ஒரு நல்ல அண்ணனாக இருக்குன்னு சொல்லி அவள் எதிர்பார்க்குறா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே முத்துப்பாண்டி நினைக்கிறாங்க, ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், பரணி கிட்ட நான் இது வரைக்கும் நான் பாசத்தை காட்டினதே கிடையாது அப்படிங்கவும், நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, அவகிட்ட நீ பாசமாக இருக்கணும் அப்படின்னு சண்முகம் வந்து சொல்லவும் முத்துப்பாண்டி பார்த்தோம்னா அடுத்தது அவங்க பரணியை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ வந்து நிறைய சாதனம்லாம் வாங்கிட்டு வராங்க. இந்த பரணி இதை வச்சுக்க அப்படிங்கும்போது, என்னடா திடீர்னு உனக்கு எவ்வளோ ரொம்ப பாசமெல்லாம் காட்டிட்டு இருக்கிற, என்னாச்சு அப்படிங்கவும், அதை பிரித்து தான் பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க, பார்த்தோம்னா அதில் தங்க கொலுசு இருக்குது. இதை பார்த்ததுமே வந்து பரணிக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்காக நினைவு வருது. சின்ன வயசில் வந்து அவங்க முத்துப்பாண்டிட்ட கேட்டது ஞாபகத்துக்கு வருது. அதை ஞாபகம் வச்சு இப்போ நீ எனக்கு தங்க கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்கவும் அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, ஆமாம் உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இதை பார்த்துட்டு ரொம்பவே பரணி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க சிரிக்கிறத பார்த்துட்டு சண்முகம் வந்து முத்துப்பாண்டியை பார்க்குறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. முத்துப்பாண்டி அதுக்கப்புறமா சரி நான் டைம் ஆகுது, நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ பரணி ரூமில் இருக்கிறாங்க. ரூமில் இருந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே சண்முகம் வராங்க. அப்போ சண்முகத்திட்ட கேட்குறாங்க, நீ தானே முத்துப்பாண்டிட்டு போய் எதுவும் சொல்லியிருக்கணும் அப்படிங்கும்போது, அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லை முத்துப்பாண்டி திடீர்னு இந்த மாதிரிக்கு மாறக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது, நான் வந்து உன்கிட்ட ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம்ல, அதை கண்டிப்பாக நீ முத்துப்பாண்டிட்டு சொல்லியிருக்கணும், அதனால தான் இந்த மாதிரிலாம் அவன் கொலுசெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறான், ஆனாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, முத்துப்பாண்டி இவ்வளோ சீக்கிரம் மனசு மாதிரி என்கிட்ட வந்து இவ்வளோ பாசமாக இருக்கிறத நினச்சா எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, இது எல்லாத்துக்கும் கண்ணன் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சண்முகத்தோட கண்ணத்தில் வந்து பரணி வந்து முத்தம் கொடுக்குறாங்க. இதை கொஞ்சம் எதிர்பார்க்காத சண்முகம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.